கேம் சேஞ்சர் படம் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடிங்க இந்த ஸ்டோரியோட சினாப்சிஸை மேலோட்டமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபுல்லாக சொல்லி ஸ்பாயில் பண்ண போகிறது இல்லை. ஒரு ஆந்திர மாநிலத்தோட சிஎம் அவரு டெத் ஆகிறாரு. அவருக்கு 2 பசங்க இருக்காங்க, எஸ்ஜே சூர்யா அவர்கள், அப்புறம் ஜெயராம் அவர்கள். இதில் உங்களுக்கு ஜெயராம் அவர்கள் வந்து அவர் அண்ணன், உங்களுக்கு எஸ்ஜே சூர்யா அவர்கள் தம்பி. இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது, நான் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லி. அப்போ அண்ணன் இருந்துக்கிட்டு சரி தம்பியே வந்து இந்த மாதிரி சிஎம் ஆகிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. சரி, அப்பா இங்கே டெத் ஆகிட்டாரு, பையன் வந்து இப்போ சிஎம் ஆகணும்னு சொல்லி அந்த ஆசையில் அவர் இப்போ தயாராகிட்டு இருக்கார். அந்த டைமில் சிஎம் உடைய அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னா சமுத்திரக்கனி அவர்கள். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு போய் லைவ் டெலிகாஸ்ட், அதாவது செய்தியாளர் அந்த சந்திப்பில் வந்து என் ஃப்ரெண்டு வந்து டெத் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பென்ட்ரைவ் தந்துட்டு போயிருக்காரு, அதில் அவர் பேசியிருக்காரு கேளுங்கன்னு சொல்லி அதை அவர் அந்த இடத்துல ப்ளே பண்ணியிருக்காரு. அடுத்த சிஎம் வந்து ஐஏஎஸ் ராம் சரண் அவர்கள் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அவர் சொல்லிடுறாரு. அதில் ராம் சரண் இவர் ஏன் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் ராம் சரண் அவர்களுடைய தந்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியோட தலைவராக இருந்திருக்காரு. அவரை ஒரு துரோகத்தால் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, சாகடிச்சிட்டாங்க. சாகடிச்சு தான் இவங்க இப்போ சிஎம் ஆகியிருக்காங்க. ஓகே, இங்கே உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் கம்ப்ளீட் ஆகிடுது. இதுக்கப்புறம் யார் சிஎம் ஆகிறா, உங்களுக்கு ராம் சரண் அவர் ஆகிறாரா, எஸ்ஜே சூர்யா அவர்கள் அவர் உங்களுக்கு சிஎம் ஆகிறாரா? இதுதான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு நடக்கக்கூடிய இந்த கதை, யார் சிஎம் ஆகிறா. இதுதான் நமக்கு இந்த ஸ்டோரியுடைய பிளாட். அப்படிங்களா நம்ம பாசிட்டிவ்ஸ் இந்த படத்தில் நமக்கு அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப சிஜிஐ எல்லாமே நமக்கு தெளிவாக இருந்துச்சு. ஏன்னா சங்கர் படம் அப்படின்னா நமக்கு சிஜிஐ எல்லாம் நல்லா பிரம்மாண்டமாகவும் நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும், அது நமக்கு இதில் தெளிவாக இருந்துச்சு. ஸ்டன் சீன்ஸ் எல்லாம் நமக்கு ஓகே, எக்ஸப்ட் த கிளைமேக்ஸ் ஃபைட். அதை தவிர ஸ்டன் சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டை பற்றி கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான், அப்புறம் நம்மளை பார்ப்போம். அடுத்து நெகட்டிவ் என்னன்னு சொல்லி பார்ப்போங்க. இங்கே தான் மெயின் டாப்பிக்கே இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இந்த படத்தை நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் யாராக இருக்க முடியுங்க, நம்ம டைரக்டர் சங்கர் அவர்கள். அவரை நம்பி தான் நம்ம தேட்டருக்குள்ள போய் பார்க்குறோம், கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ். அப்படி போய் பார்க்கையில் அவர் படம் நமக்கு எப்படி இருக்கும்னு ஆல்ரெடி நாம் இப்போ பார்த்துருக்கோம். அதாவது நான் இதில் இந்தியன் டூர் சேர்க்கலை, இதுக்கு முன்னாடி வந்த அவருடைய படங்கள் எல்லாத்தையும் நாம் தமிழ்நாட்டில் நாம் இங்கே பார்த்துருக்குறோம். அப்படி நினச்சி தான் நானும் போனேன். பட் நான் எதிர்பார்த்து போனது எனக்கு இந்த படம் மூலியமாக கிடைக்கல. என்ன காரணம் அப்படின்னா டைலாக் டெலிவரி. அவருடைய படத்தில் டைலாக் டெலிவரி இப்படியெல்லாம் இருக்குமான்னு சொல்லி என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஒன் ஆஃப் தி புவர் டைலாக் டெலிவரிஸ் நிறைய பார்த்தேன் நான். படம் ஆரம்பித்து ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு இந்த காமெடி சீன்ஸ் அப்புறம் இந்த லவ் சீன்ஸ் எல்லாம் எல்லாத்தை பற்றி பேசுகிறாங்க. பட் நமக்கு அதெல்லாம் சுத்தமாக செட் ஆகலை. சங்கர் படத்தில் இப்படியெல்லாம் இருக்குமான்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டன் சீக்வன்ஸ் சொல்லி ஆகணும். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் வந்து சின்ன பசங்க வந்து ஏதோ ஜேசிபி விட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஜேசிபியில் வாரி தூக்கி போட்டுருக்காங்க. ஒரு சங்கர் பட ஃபைட் சீனை இப்படி இருக்குமான்னு சொல்லி என்னால் நம்ப முடியல. அவரு தான் அந்த படத்தோட கடைசி அந்த ஒரு 45 நிமிஷத்தை டைரக்ட் பண்ணினாரா அப்படின்னு சந்தேகமே எனக்கு தேட்டரில் தோணுச்சு. அடுத்தது என்ன நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ். டீப்பாக பார்த்தா நமக்கு தெரியும். ஒரு சீனில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜே சூர்யா அவர்களுக்கும் ராம் சரண் அவர்களுக்கும் ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்கு போகும். அந்த கான்வர்சேஷன் கம்ப்ளீட் ஆனதையுமே இவர் கோபத்தில் வந்து இந்த கலெக்டர் வந்து நான் சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லி காரில் போகையில் கரெக்டாக அவர் பேசிகிட்டு இருப்பார். அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் கூட இருக்கிறவர் இல்லைண்ணே நான் இப்போ இங்கே வந்ததை சிசிடிவி கேமராவில் எல்லாம் உங்களுக்கு பதிவாயிருக்கு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், அதனால் நாம் இப்போ கொலை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிடுறாங்க. பின்னாடி நாம் அதை பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ தூரம் டைலாக் எழுதின சங்கர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சிஎம்ஐ கொள்றதே பார்த்தீங்கன்னா அவரோட பையன் எஸ்ஜே சூர்யா அவர்கள் ஹாஸ்பிட்டலில் போய் இந்த இடத்துல அடித்து சாகடிச்சிடுறாரு. ஒரு சிஎம் அவர்களை கொன்னது வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க சிசிடிவியில் அங்கே ரெக்கார்ட் ஆகாதா? அவ்வளவு ஈஸியாக வந்து ஒரு சிஎம் வந்து சாகடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் தான் நான் பார்த்தேன். லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் டீப்பாக பார்த்தா நமக்கு தெரியும். இன்னும் நிறைய நம்மளால இதில் பார்க்க முடிஞ்சிச்சு. அதெல்லாம் இப்போ எனக்கு சொல்ல தோணலை. சொன்னேன் அப்படின்னா நான் நிறைய இதில் சொல்லிகிட்டே இருக்கலாம்.
இந்த படத்துல சாங் எப்பெல்லாம் ப்ளே பண்றாங்களோ அப்பெல்லாம் நமக்கு இன்டர்வல் தான். ஏன்னா சாங் வந்து பெருசா யார்ட்டையும் கனெக்ட் ஆகலைங்க. சங்கருடைய படையல் நாம் இதுக்கு முன்னாடி நாம் பார்த்துருக்கோம். அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா படம் பார்க்குறோமோ இல்லையோ சங்கர் அவர்களுடைய அந்த பாடல்களை கேட்கறதுக்காகவே நம்ம தேட்டரில் உட்காந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த படத்தில் அப்படியே டோட்டல் ஆப்போசிட். இது வந்து ஒரு பேன் இந்தியன் ஃபிலிம். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பாடல்கள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி சாங் லிரிக் ஆகட்டும் எல்லாத்தையும் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஆனால் கடனே அவங்க சாங் லிரிக் ஆகட்டும் எல்லாத்தையும் பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு. இன்னும் சாங் பெருசாக நம்ம கனெக்ட் ஆகலை. இந்த மாதிரி நிறையா சொல்லலாங்க. நமக்கு இதில் எமோஷன் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக கனெக்ட் ஆகவே கிடையாது. ராம் சரனோட அம்மான்னு சொல்லி நமக்கு இப்போ அஞ்சலி இருக்காங்க. அவங்களாம் டெத் ஆகிற சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக கனெக்ட் ஆகலை. மக்கள் யார்ட்டையும் பெருசாக பேசப்படவும் இல்லை. ஓவராலாக அதான் பார்க்கலாங்க. சங்கர் அவர்களுடைய பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாதுங்க. இந்தியன் 2க்கு இந்த படம் கொஞ்சம் பரவாயில்ல. இந்தியன் 2 அப்படிங்கிற அந்த காவியத்துக்கு இந்த படம் எவ்வளவோ தேவலைங்க. அது ஒன்று தான் நம்மளால சொல்ல முடியும். இட்ஸ் அ எபோவ் ஆவரேஜ் ஃபிலிமாக போக வேண்டிய ஒரு படத்தை ஆவரேஜ் ஃபிலிம் அந்த மாதிரி ஒரு பண்ணி வச்சிருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, இந்தியன் 2 அப்படிங்கிற அந்த காவியத்துக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல.